இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் டாக்டர் நம்மளோட எபிசோட் என்ன பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எடுத்ததுமே ஹீரோனை தான் காட்டுறாங்க. மூன் ஸ்பிரிட் ஸ்டோனை அரசரோட அறையிலேருந்து எடுத்துடலாம்னு சொல்லி வந்தா அங்கேருந்து ட்ராப்ஸ்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு அதில் பயந்து போய் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டே போய் சத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா. அரசர் இந்த சத்தம் கேட்டு அவசர அவசரமாக உள்ளே வர அவள் கையிலே ஒரு புல்லட் அடிக்குது. அதில் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவள் கீழே விழுக அரசர் வேகமாக அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவளை கீழே விழுகாமல் பிடிச்சிடுறாரு. ஆனால் பயத்தில் அப்படியே மயங்கிட்டா. அரசர் அவளை படுக்க வைக்கலான்னு போக அவரை விடாமல் பிடிச்சிக்கிறா, முழிச்சிட்டா போல. இருந்தாலும் அவளை அப்படியே மடியிலே உட்கார வச்சுக்கிறாரு. ஜோஜோ ராயல் டீச்சரை கூப்பிட்டு சொல்லி அனுப்ப இந்நேரத்தில் நர்ஸ் வேணா கூப்பிடலாமேன்னு கேட்கும்போது சொல்கிறது செய், எனக்கு சிறந்த மருத்துவர் தான் வேணும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. எல்லாமே ஹீரோயின் கேட்குறா. ஒரே சந்தோஷம்தான் மேடம்க்கு. இன்னொரு பொண்ணு அரசரே அவங்கன்னும் போது இன்னைக்கு நடந்தது வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அவங்க ஈசன் பேலஸ்குள்ள திருட்டுத்தனமாக நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி முடிக்கல. யார் திருட்டுத்தனமாக நுழைஞ்சா? நான் கட்டளை இடுறேன், இனி அவள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், எந்த நேரத்துக்கு வேணாலும் வரலாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி கோவமாக சொல்லி அனுப்பிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டானா ஹீரோயினுக்கு அவ்வளோ ஆனந்தம், சந்தோஷமாக படுத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மெய்ஃபே ஹீரோயினை இன்னும் காணுமேன்னு சொல்லி ஈசன் பேலஸ்க்கு வந்தா ஹெவி செக்யூரிட்டியாக இருக்குது. என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ராயல் டீச்சர் இருக்காரு. அவர் குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டே வராரு. ஏன்டா எல்லாரும் நடுசாமத்திலே பஞ்சாயத்து பண்ணுறீங்க, காலையிலலாம் ஒன்றும் வராதா உங்களுக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி புலம்பிக்கிட்டே வர அப்படியே அவர் கூட போயிடலான்னு சொல்லி மெய்ஃபையும் ஓடி போய் அப்படியே அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டா. ஆனால் அரசோட ரூம்குள்ளே வந்து போக முடியல. ஹீரோயினுக்கு வர என்னாச்சுன்னே தெரியலையேன்னு சொல்லி பதட்டமாகவே நின்றுட்டு இருக்க. அப்போ அங்கே வந்து பிளாக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போய் பேச அவன் நினப்பெல்லாம் ஹீரோயின் மேலே தான் இருக்குது. பிளாக்கும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசுன்னு சொல்லி பரவாயில்ல இங்கே பேசலான்னு சொல்லவும் இது ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாளா எப்படி இருந்தீங்கன்னு கேட்கணும்னு நினச்சேன்னு சொல்ல அவள் புரியாமல் முழிக்கிறா. அதுக்குள்ளே அங்கே ஒரு பொண்ணு கட்டையெல்லாம் கீழே போடுற அதை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போக கூடவே பிளாக்கும் போகிறான். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்க்க என் பழைய ஃப்ரெண்டு மாதிரி இருந்தீங்க, அதான் அப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் அவள் அவ்வளோவா எதையுமே தலையில் ஏற்றிக்கவே இல்லை. ஒரு வழியாக அரசரும் ஹீரோனை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு மெய்ஃபே கிட்ட வந்து பேசுகிறாரு. ஹீரோயின் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துன்னு சொல்ல இல்லை அரசரே, அது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டு வரும், நான் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல சரிங்க அரசரே, ஆனால் ஹீரோனை நான் இங்கேயே தங்கி பார்த்துக்கலாமான்னு கேட்க அதுவும் சரிதான், அவளை பற்றி உனக்கு தானே நல்லா தெரியும். ஆமாம், அன்னைக்கு மியூசியமில் பார்த்ததுக்கும் இப்போ இருக்க ஹீரோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கேன்னு கேட்க நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அரசரேன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டு இருக்க. நல்ல வேலையாக ஹீரோயின் அந்த டைமுக்கு வந்துட்டா. அரசரோட ட்ரெஸ்ஸை தான் போட்டு படுக்க வச்சுருந்துருப்பாங்க போல. மெய்ஃபே கிட்ட வந்துவ என்னாச்சு மெய்ஃபே, எதுவும் பிரச்சனையா, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. என்னென்னு அரசர் கேட்கும்போது இல்லை 2 பேரும் நம்ம பேசிகிட்டு இருந்தீங்களே அதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அரசருடனே நாங்கள் சில ரகசியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், எக்ஸாம்பிளுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தங்க இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்க ஹீரோனுடனே அவரை ஸ்டாப் பண்ணி அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது மெய்ஃபை புரியாமல் என்னன்னு கேட்க அது அது வந்து முயல்குட்டி வச்சிருக்காரு அதானும் போது ஹீரோ கொஞ்சம் பக்கத்தில் வந்தவர் உனக்கு முயலை ரொம்ப பிடிச்சிருக்கும் போலையே, என்ன திரும்ப பிடிச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ ரொம்ப தலைவலிக்குது மெய்ஃபை வா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறா. அவளுக்கு வலிக்குதுன்னதும் அரசர் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு இங்கே இருன்னு சொல்லிடுற. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. சரி இங்கே இருந்தால் எப்படியா அந்த கல்லை திரும்ப ஆட்டையை போட்டுலான்னு பிளான் பண்ணிட்டா போல. இன்னொரு பக்கம் பிளாக்கு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஜிங்ஷி நாடு ஷெங்தோங் நாட்டு மேலே போர் தொடுத்தப்போ அப்போத்தைய ஷெங்தோங்கோட ராணி இளவரசி நிங் அதாவது லிட்டில் பில்லை கையில் கொடுத்து பிளாக்கையும் அவனோட அப்பாவையும் இளவரசியை காப்பாற்ற சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அவங்களும் தப்பிச்சு கிளம்ப போக அதுக்குள்ளே ஜிங்ஷி நாட்டு வீரர்கள்லாம் துரத்திட்டு வர பிளாக்கோட அப்பா அவனையும் குழந்தையும் மட்டும் படகுல ஏற்றி அனுப்பி விட்டுட்டு ஒரே ஆள் எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருந்திருப்பாரு. பிளாக்கும் சின்ன பையன் தானே, அப்பா எப்படி விட்டுட்டு வர முடியும், அதனால குழந்தைய கொண்டு வந்து ஒரு பெட்டியில் சேஃபாக வச்சுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்பாவை தேடி வந்திருப்பான். ஆனால் அவனோட அப்பா சாகிற தருவாயில் இருக்காரு. இப்போ பிளாக் வந்து அவன் அப்பா கிட்ட அழுக அவரும் இளவரசியை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும், உன் உயிரை கொடுக்க கூட தயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போவே இறந்துடுறாரு. அதெல்லாம் யோசிச்சவன் அப்பா இளவரசி நீங்கள் நான் பார்த்துட்டேன், உயிரையும் கொடுத்து அவங்கள நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கள் இன்னொரு பக்கம் ஹீரோயினும் மெய்ஃபையும் தான் கட்டுறாங்க. ஹீரோயின்லாம் புலம்பி தள்ளுறா, அந்த ஆளை நான் அரசனால கொலைக்காரனா, சர்ன்னு ஆயுதமும் பறக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. மெய்ஃபை கரெக்டான ஒரு கேள்வி கேட்குறா. அந்த மியூசியம்லேருந்து காணாமல் போன கல்லை பற்றி தெரிஞ்சும் உன்னை விட்டுட்டாரு, நீ அவரோட ரூம்குள்ளேயே நுழைஞ்சு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்க, அப்போவுமே உன்னை ஏன் எதுவுமே சொல்லலைன்னு கேட்கும்போது இப்போ விஷயம் அது இல்லை, அந்த கல் எங்கே, அதை எப்படி எடுக்கிறதுங்கிறதான்னு சொல்ல மெய்ஃபை உடனே ரொம்ப அவசரப்படாது, கொஞ்சம் ஆற விடு, அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி அட்வைஸை ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா சும்மா சொன்னேன் வா தூங்கலான்னு சொல்லி இவ்வளோ கட்டி பிடிச்சி படுத்துக்க. மெய்ஃபை கேட்ட கேள்விக்கு பதில் அரசரே சொல்கிறாரு. இவ்வளோ நடந்ததில் ஹீரோனோட ஹேர் பின் வந்து அங்கே விழுந்திருக்கும், அதை நம்ம ஸ்கூல் பையன் மாதிரி புக்குக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு.
ஆனால் இவ இங்கே அடங்குற மாதிரியே தெரியல. எல்லாருமே தூங்கினதும் இன்னைக்கு கல்லோட தாண்டா போவேன்னு சொல்லி அரசர் அறைக்குள்ளேயே போயிட்டா. இன்னொரு பக்கம் மெய்ஃபே எவ்வளோ காணும்னு சொல்லி தேடிட்டு வர அவளை யாரோ கையை பிடிச்சி இழுத்து வேற ரூம்குள்ளே அடைக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாம இவ இன்னும் இங்க அரசர் தூங்கிட்டாருன்னு சொல்லி ரூம் எல்லாம் தேடி தேடி பாக்குறா. ஆனா அரசர் வந்து கண்ணை திறந்து பார்த்தவரு அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவளும் தலகாணி கடியில் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அங்க இல்லைன்னதும் ட்ரெஸ்ல எதுவும் ஒழிச்சு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி தேட அப்படியே அவளை பிடிச்சிக்க அந்த மாதிரி மேலே விழுக போயிட்டா. இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், இந்நேரத்துல என் ரூம்ல என்ன பண்றேன்னு கேட்க உண்மையை ஒத்துக்கிறா கல்லை தான் தேடி வந்தேன்னு. அதை கேட்டுதான் அவளை அப்படியே புரட்டி போட்டு உண்மையை சொல்லு, அந்த கல்லை தேடி நீ ஏன் இவ்வளோ பண்ற? இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா உன் உயிரே போயிருக்கும். சொல்லு, எதுக்கு அந்த கல்லை தேடுறேன்னு கேட்க அவன் என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்ல, என்ன அதே கதையை சொல்கிற? ஒவ்வொரு டைமும் வேறு வேறு ரீசன் தானே சொல்லுவேணும் போது, ஐயோ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கல் தானே, அதுவும் இல்லாமல் அது எங்கள் ஃபேமிலியை சேர்ந்ததுன்னும் போது, ஒரு வேளை அது உங்கள் குடும்பத்தை சேர்ந்ததாக இருந்திருந்தா நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அது ஷெங்தோங் நாட்டோடதுன்னு சொல்ல என்னன்னு சொல்லி அவள் ஷாக் ஆகுறா. இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம பிளாக் தான் மேஃபே உள்ளே பிடிச்சி இழுத்துருக்கான். அவள் துள்ளிக்கிட்டே இருக்குவோம் வலிக்குதான்னு கேட்கும்போது அம்மான்னு சொல்லி தலையாட்ட, சரி நான் வாயிலிருந்து கையை எடுக்கிறேன், ஆனால் நீங்கள் கத்தக்கூடாது சரியான்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிடுற. என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஸ்டார்ட் பண்ணேன், முதல்ல கதவை சாத்திட்டு வாங்கன்னு சொல்லி மேஃபே சொல்லவும் அவள் கதவு கிட்ட போக அப்படியே ஒரு ஜாடி எடுத்து தலையிலேயே போட்டுட்டா. லிட்டில் பீனோட கை இவ்வளோ ஸ்ட்ராங்கா, ஒரு அடியில் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், உங்களுக்கு தாகமாக இருக்கும், இருங்க நான் போய் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன்னு சொல்லி போக அரசருடனே, அந்த கல் உங்கள் ஃபேமிலியோட தானா? உன்னோட அப்பா அதாவது ஜிங்ஷி நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஷெங்தோங் அதாவது எதிரி நாட்டோட சேர்ந்து ஏதோ பண்ணுறாரு, அதனால தானே அந்த கல் உங்ககிட்ட இருக்கு. நாளைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி முடிக்கல. ஐயோ இருங்க, நான் போய் சொன்னேன், அது எங்கள் ஃபேமிலி ஸ்டோன்லாம் இல்லைங்க. அப்போ ஒழுங்கு உண்மையை சொல்லுன்னு சொல்லி அரசர் கேட்க, இதுக்கு மேலே மறைக்க முடியாதுன்னு சொல்லி யோசிச்சவ, நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து நிஜமாவே என்னை நம்பணும், லூசுன்னு நினைக்கக்கூடாதுன்னு டிஸ்க்ளைமர்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறா. நடந்தது மொத்தத்தையும் சொல்லி முடிக்கிறா. இங்கே இன்னொரு பக்கம் மேஃபே பிளாக்கை கட்டி போட்டு வச்சுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியாக அவன் கண்மொழிக்க, இங்கே ரொம்ப ஒழுக்கமான ஆளுன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு பொண்ணு ரூம்குள்ளே இழுக்கிற அளவுக்கு போகிறீங்களேன்னு சொல்லி கேட்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட நோக்கம் தப்பானதில்லை, நீங்கள் இந்த அரண்மனைக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் மேஃபேக்கு ஒன்றுமே புரியல. என்ன எனக்கு புரியலன்னு சொல்லி அவ சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான். மேஃபையும் என்னதான் சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லி கேட்க, நான் முன்னாடியே கெஸ் பண்ணேன், இவ்வளோ வருஷம் தனிமையான வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு வழி அமைச்சிருப்பீங்கள்ல, இத்தனை வருஷத்தில் உங்களுக்குன்னு எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களன்னு சொல்ல அவங்களும் சமாளிக்கிறதுக்காக, ஆமாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் கடந்து தான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அவன் குரலில் வந்து ஒரு வலி தெரியுது. இங்கே ஹீரோயின் அரசர்கிட்ட மொத்த கதையும் சொல்லி முடிக்க, அவர் என்னடானா இது புதுசாக இருக்கே எப்போ யோசிச்சேங்கிறாரு. ஐயோ நம்புங்க, சத்தியமாக சொல்கிறேன் இதுதான் நடந்துச்சுங்க. 20 வருஷ வாழ்க்கையில் இப்படி ஒரு லாஜிக்கே இல்லாத கதையை நான் இப்போ தான் கேட்குறேன். திருடின்னு சொல்கிற, அதை ப்ரூவ் பண்ண முடியுமாங்க? இங்கே வாங்க, உங்களை தான் வாங்கன்னவ அசால்ட்டாக அவரோட இடுப்பில் இருந்த அந்த பெண்ணன்ட்டை எடுத்துட்டா. அரசரே வீழ்ந்துட்டாரு. எப்படி பண்ணான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, அந்த கேப்பில் ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்க நாட்டையுமே அவுத்து விட்டுட்டா. இப்போ நம்புறீங்களான்னு போது என்னால் நம்பவே முடியல. நீ ஒரு திருடின்னு சொல்ல, ஹலோ நான் திருட மட்டும்தான் செய்வேன், அதுலேயும் மாரல்ஸ் எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன், தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போய்கிட்டு இருக்கா. அரசருமே யோசிக்கிறாரு, நீ சொன்ன மாதிரி மியூசியமில் நான் பார்த்த மெயூஷனுக்கும் இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கு உனக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குதான். அப்போது உன்னோட உண்மையான பேர் லிட்டில் பீனான்னு கேட்க, அப்பாடி ஒரு வழியா நம்புனீங்களே, நான் கூட அரண்மனை ஜாலியாக இருக்கும்னு சொல்லி நினச்சேன், இங்கே வந்தால் அதை சாப்பிடாத அதை தொடாத, அப்படி நிற்காத இப்படி நடக்காத, மெதுவாக சாப்பிடு, கொஞ்சமாக கூடி, 4 டைம் குழி 5 டைம் ட்ரெஸ் மாத்தன்னு சாவடிக்கிறானுங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. இவ இப்படி கத்தி கத்தி பேசுறது கேட்டு ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி தோங்ஷி வந்துட்டான். அரசர் ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, அது நான் தான் தோங்ஷி, நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டு ஹீரோயின் கிட்ட, எப்படி போகிற மாதிரி ஐடியா இருக்கா இல்லை என் கூட படுத்து தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்க, ஒரே ஓட்டமாக ஓடிட்டு அங்கேருந்து இங்கே பிளாக் மேஃபே கிட்ட, உங்களை முதல் முறை பார்த்தப்பே அடையாளம் கண்டுட்டு இருந்திருக்கணும், மேஃபே முடிவே பண்ணிட்டான், ஏதோ பைத்தியங்கேன்னு ஆயிட்டானான்னு சொல்லிட்டு இன்னும் வளர்றீங்கன்னு போது, விடுங்க நீங்கள் இப்போது என்னையே நம்பலை, நான் சொல்கிறதையும் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும்னு சொல்ல அவ்வளோ என்னமோ வளர்றான்னு சொல்லி நினச்சிட்டு உடஞ்சி போன ஒரு ஜாடியோட பீஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு கரெக்டாக அழுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் பட்டுக்கு அங்கேருந்து வந்துடுறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஆப் சொன்னது மேஃபேக்கு வந்து ஏதோ ஒரு யோசனையாகவே இருக்கு.
ஹீரோயின் எழுந்ததுமே மெய்ஃபை நைட் எங்கே போன, நான் வரும்போதும் நான் காணமேன்னு கேட்க, அவன் நீ எங்கே போனேன்னு சொல்லி பதிலுக்கு கேட்க, ஹீரோயினும் சொல்லிடுறா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. நம்பினாரானும் போது ஆமான்னு தான் நினைக்கிறேன், சரியா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட போயிட. மெய்ஃபையும் பிளாக் சொன்னதை அப்படியே யோசிச்சவ, அம்மா லிட்டில் பீன் உன் அம்மாவை பற்றி நீ பேசி நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லி கேட்க, அவன் முகமே ஒரு மாதிரி மாறிடுது. அப்படி யாரும் எனக்கு இல்லையே, என் அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அப்போ உன்னோட 3 அப்பாங்களும் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களான்னும் போது அதெல்லாம் என்ன, சில சமயம் சாப்பிட்றதுக்கு மட்டும் இது இருக்காது, அப்போ தான் திருடுவான்னு சொல்ல மெய்ஃபைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமே நீ திருடலாம் கூடாது, உனக்கு சாப்பாடு எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் கேளு நான் தரேன், நீ ஏன் கூடவே என் தங்கச்சியாவே இரு சரியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இருந்தாலும் வெளியே கட்டிக்காம அப்பாங்க 3 பேரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலன்னு சொல்ல நம்ம அப்பாங்களை தான் கட்டுறாங்க, அடிகால் அமைக்கிற வேலைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே தான் இவங்க 3 பேருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க மீட்டிங்கை போட்டு இதுக்கு மேலே எங்களாம் தாக்கு பிடிக்க முடியாது, லிட்டில் பீனை பார்க்க அரண்மனைக்கு போகலான்னு பார்த்தா எனக்கு ஸ்டேட்டஸ் சொர்க்கத்துக்கே அனுப்பிச்சிடுவானுங்க போல, எல்லாம் வேலைக்காகாது, நைட்டு எங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அதை ஒருத்தன் வந்து ஒட்டு கேட்டுட்டு போகிறான். அவன் யாருன்னா இளவரசருக்கு எதிராக இருக்கிற அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தன் லியூன்னு இருப்பான், அவனோட ஆள் தான். இப்போது எல்லாத்தையுமே இழந்து வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான பொறுப்பு வந்து அரசரோட தானே. இவங்க 3 பேரும் இப்படி தப்பிச்சு போகும்போது பிடிச்சி கொடுத்துட்டா அரசர் வந்து ஃபேக்கான ஆளுங்களை வந்து வேலைக்கு எடுத்திருக்காரு, சும்மா வந்து கண் துடைப்புக்காக அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறதுக்காக தான். அது ஏன்னா அந்த ரிலீஃப் ஆர்கனைசேஷனில் ஆள் காணாமல் போகிற பிரச்சனைலாம் வந்துச்சு, அதில் சம்மந்தப்பட்டது இந்த லியூங்கிற ஆள் தான். இங்கே அரசர் இந்த மூன் ஸ்பிரிட்ஸ்டோனை எடுத்து வச்சுக்கிட்டு அதே யோசனையிலே உட்காந்துருக்க 2 பேரோட முகமும் மாறி மாறி வந்து போகுது. இருக்குமே புரியுது 2 பேருமே நிஜமாவே சுவிட்ச் தான் ஆயிருக்காங்கன்னு சொல்லி. அப்படியே இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.